ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்க வேண்டிய வேத பகுதியானது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். தாவீது பத்சேபாளுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விந்தியாகவே இருக்கும். பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்து அது கேவலப்பட்டு வியாதியார்ந்து மரித்து போனது. அதற்கு பிறகு இரண்டாவதாய் பிறந்த குழந்தை கர்த்தரால் அன்பு செலுத்தப்படுகிறது. இது ஒரு ஆச்சரியம்தான். இதற்கு நடுவில் என்ன நடந்தது தெரியுமா? ஒப்புரவு. தாவீது தேவனோடு கூட ஒப்புரவாகி அவன் மனம் திரும்பி தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் கசந்து அழுதான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகள் வந்த பொழுதும் சில வேளையில் தேவன் வன்மையாய் இல்லை அன்பாய் கண்டித்து நம்மளை தன்னுடைய வழிக்கு நேராக திருப்புகிற பொழுது சில விபத்துகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அவைகளிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மெய்யாலுமே நம்மேல் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம், அவர் நம்மீது அன்பு கூர்ந்தபடியினால்தான் பரத்திலிருந்து மனிதனாய் கீழே இறங்கி வந்து மனிதனாய் சவதரித்து நம்மை மீட்டு கொண்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக சென்று நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அதில் தொலைத்து போட்டு தன் ஜீவனையே விட்டு நம்மேல் அன்பு கூர்ந்தார். தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றும் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். அதனால்தான் தாவீது ஷாலோம், பீஸ், சமாதானம், சாலமோன் என்று அவன் பெயரிடுகிறான். அதுவரை அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு சமாதானத்தை சாலமோன் பெற்ற பொழுது அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் சமாதானமாக இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டின வீட்டுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக வந்து சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், ஷாலோம். இந்த காலை வேளையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சஞ்சலத்துடன் இருக்கிறீர்களா? போராட்டத்துடன் இருக்கிறீர்களா? பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுக்கு சமாதானம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு சமாதானத்தை தர முடியும். ஏனெனில் அவர் சாத்தானை சிலுவையில் வென்றவர், பாவத்தை கொன்றவர், பகையை கொன்றவர், சாபத்தை வென்றவர். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் காரணராய் ஒரே கிருபாதர பலியாய் நமக்காக வீற்றிருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் திரும்ப கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தார் என்று 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அன்பு கூறுவது என்பது என்று பாடினால் மட்டும் போதாது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் என் பிதாவில் அன்பு கூர்ந்து பிதாவுடைய கட்டளைகள் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவீர்களானால் என்னுடைய அன்பு உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெறுமனே அன்பு என்று சொல்லுகிற வார்த்தையில் பின்பாக கட்டளை அடங்கியிருக்கிறது, நியமங்கள் அடங்கியிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நியமங்களையும் நியாயங்களையும் கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வரும். மூன்றாவதாக சாலமோனிடத்திலே கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டுமானால் என்று கேள் என்று, நீ விரும்புகிறது என்னிடம் கேள் என்று. அவன் சொல்லுகிறான், நானோ சிறு பிள்ளையப்பா, எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க, ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை என்னென்று வகையறுக்க எனக்கு கொடுங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை காணலாம். ஐந்தாவதாக அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும் முன்பாக ஒரு வார்த்தை சொல்வார், நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருடைய பிராணனை கேளாமல் ஞானத்தை கேட்டபடினால உனக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுத்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன். ஆகவே கடைசியாய் நமக்கு வர வேண்டிய கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அதற்கு முன்பாக ஞானத்தையும் அன்பையும் நீடிய பொறுமையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய அன்பே பிரதானம். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.